உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மந்த்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு மே மாத ராசி பலன் 2024 காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசியான மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசி, உங்க ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காருங்க. ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கதான் செய்யும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, இதுலதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, முன்னேற்றம் இல்லை, அடுத்தவங்க நல்லா இருக்காங்க, நம்ம நல்லா இல்லை, இந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதம் வந்து பாருங்க நல்ல ஒரு மாதமா இருக்கும். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதத்துல இருந்து அப்படியே படிப்படியா உங்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார். மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி. 5ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால அற்புதமா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? உங்க ராசி பார்க்க போறாரு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாசமாவே உங்களுக்கு போராட்டமா இருந்திருக்கும். கடந்த காலத்திலே பிரச்சனை தான். கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை அனுபவிச்சிட்டீங்க. இந்த 4 மாதத்தில் இல்லாத அந்த மாற்றம் இந்த 5ஆவது மாதம், இந்த மே மாதத்துல இருந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்க ராசி பார்ப்பார். உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார். உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்க போறாரு. அப்போ நினைச்சதெல்லாம் நடக்கும். மன உளைச்சல் கம்மியாகும். இந்த மாதம் மன உளைச்சல் விலக போகுது. உங்களுக்கு பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர போறீங்க. படிப்படியா முன்னேற போறீங்க. தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு, மன உளைச்சல் இருக்கு, முன்னேற்றம் இல்லை, பிசினஸ் டல்லா போயிட்டு இருக்கு, வளர்ச்சி இல்லை, நஷ்டமா போயிட்டு இருக்கு, சரியான வேலை இல்லை, பணம் இல்லாம, வருமானம் இல்லாம சித்திரவதையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க மகர ராசி நேயர்கள். ஆனா இந்த மாதம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். குருவோட பார்வை உங்க ராசி மேல விழுகிறதுனால எதையும் சமாளிச்சு ஜெயிச்சு வரக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம். ஜெயிக்க போறீங்க, படிப்படியா முன்னேற போறீங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து பாருங்க செவ்வாய் ராகு அங்க இருக்காங்க. அதனால தம்பி தங்கச்சி கிட்ட சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 3ல ராகு இருந்தாரு, கூட செவ்வாய் வந்துட்டாருங்க. செவ்வாய் ராகு 3ஆம் இடத்துல 2 கிரகம் சேர்ந்து இருக்கக்கூடாது. தம்பி தங்கச்சியோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். முயற்சி இப்போ இதோட முயற்சி பண்றீங்கன்னா கொஞ்சம் 4-5 தடவை யோசிச்சு முடிவெடுங்க. யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. பிசினஸ் பண்ணலாம். நீங்க இந்த மாதிரி தாராளமா நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கலாம், சொந்த தொழில் பண்ணலாம். ஆனா நீங்க சொந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் ஒரு சில பேர் பண்ணணும்னு ஐடியா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐடியா இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? இவங்க கூட பண்ணலாமா வேண்டாமா, உங்க ராசிக்கு அவங்க ராசிக்கு ஒத்து வருமா, இதெல்லாம் பாருங்க, செக் பண்ணுங்க. சரிங்களா? முயற்சி எடுங்க. முயற்சி எல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா சின்ன சின்ன தடங்கள் வரும். ஏன்னா செவ்வாய் ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு தடங்களுக்கு அப்புறம் உங்க முயற்சி வெற்றி ஆகும். சரிங்களா? உங்க ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல இருக்க சூரியன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார் இந்த மாதம். உங்க ராசிக்கு வந்து சூரியன் வந்து 8ஆம் அதிபதி, அவர் 5ஆம் இடத்துக்கு வர்றார். கூட குருவோட சேர்ந்துடுறார். சுக்கிரனும் அங்க வந்துடுவார் உங்களுக்கு மே மாதம் 19ஆம் தேதி. அப்போ அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மகர ராசி நேயர்களுக்கு. உங்க ராசிக்கு 8ஆம் அதிபதியா இருந்தாலும் அவர் சுபகிரகத்தோட தொடர்பு இருக்கிறதுனால சுபமான விஷயங்களா தான் உங்களுக்கு நடக்கும், கெட்ட விஷயங்கள் நடக்காது. அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க மகர ராசி நேயர்கள் இந்த மாதம் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் கிடைச்சிரும் அரசாங்க வேலை. வேலையே இல்லாம இருக்க மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைச்சிருங்க. சரிங்களா? பயப்படவே பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கை மாறப்போகுது. இந்த மாதத்திலிருந்து, மே மாதத்திலிருந்து உங்க வாழ்க்கை தலையில மாறப்போகுது. சுக்கிரன் உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கே வரனால இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைச்சிடும். சரிங்களா? உங்க ராசிக்கு வந்து பாருங்க 4ஆம் அதிபதி செவ்வாய், அவர் வந்து பாருங்க 3ஆம் இடத்துல இருக்காரு, ராகுவோட இருக்காரு. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க, அதான் முக்கியம். 4ஆம் அதிபதி ராகுவோட இருக்கிறதுனால தாய் வழி உறவினர்கள் சில பேருக்கு பிரச்சனை வரலாம். அதே மாதிரி அம்மா வழி சொந்த பந்தங்கிட்ட, அதே மாதிரி அம்மா கிட்டே ஒரு சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. கொஞ்சம் கவனமா இருங்க. தாய் வழி விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த 4ஆம் அதிபதி உங்க ராகுவோட போய் சேர்றாரு. சரிங்களா? இந்த மாதம் தான், அடுத்த மாதம் உங்க செவ்வாய் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். சரிங்களா? நம்ம இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பொதுவாக பார்க்கணும். உங்க ராசிக்கு வந்து பாருங்க 8ஆம் இடமான, அதாவது 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துல கேது பவன் இருந்து அங்க குருவோட பார்வை விழுகிறதுனால இந்த மாதம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான். இந்த மாதம் மொத்தமா சொல்ல போனாங்க பணம் வரும். மகர ராசினில் பணம் வரும். உங்க பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருவீங்க. புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா இருக்கும். குலதெய்வ அனுகிரகம் கிடைச்சிரும். இஷ்ட தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிரும். தூர பிரயாணம், லாங் டிராவல் இது பண்ணலாம். தீர்த்த யாத்திரை போறது, புண்ணியஸ்தலங்கள் போறது, கோயிலுக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். லாங் டிராவல், வெளிநாட்டு பிரயாணம், இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல இருந்து இந்த பிரச்சனை வளரும். தந்தை வழி மூலமா சில உதவிகள் கிடைச்சிரும். நிறைய லாபங்கள் கிடைக்கும். அதாவது சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு லாபமும் கிடைச்சிரும். நீங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு. சரிங்களா? தாய் வழி விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு பெரிய உங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த குரு வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு சமாளிக்க வச்சிருவார். மே மாதம் ஆரம்பத்திலே, பிறந்ததுல முதல்ல மே 1ஆம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி வரும்.
இது அற்புதமான குரு பயிற்சியா உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வேலையே நம்ம இருக்க மகர ராசினியர்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைச்சிரும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும். படிப்படியே ஜெயிக்க போறீங்க, முன்னேற போறீங்க, பயன்படுத்திக்கிறீங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 7.5 சனியோட கடைசி பகுதியில் இருக்கீங்க. உங்களோட வயசு என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்களை உங்களை இயக்கிட்டு இருக்காங்க, என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. அதுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை இயக்கிட்டு இருக்கிறது நவகிரகங்கள் தான். அதை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமா சொல்ல முடியும். அப்போ உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது, இனிமேல் நீங்க என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எப்ப நீங்க நல்லா இருப்பீங்க, எப்ப ஜெயிக்க போறீங்க, எப்போ நீங்க முழுசா நீங்க நல்லா இருக்க போறீங்க, பிரச்சனைகள் இல்லாம எப்போ நீங்க நல்லா இருக்க போறீங்க, இதெல்லாம் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்குங்க. உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% நம்ம துல்லியமா சொல்ல முடியும். உங்க பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம 100% துல்லியமா பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.